அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து 1064வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், பொதுவாகவே இந்த அதிகாரம் முழுக்கவே ஒரு இடத்திலே பொருளை கேட்பது மனித பண்புக்கு இழிவானது, தரக்குறைவானது. அப்படி கேட்காமல் இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய மனித மாண்பு, மனித கௌரவம், மனித மேன்மை என்ற பொருளிலே இதை சொல்லுகிறார். வறுமை இருந்தாலும் ஒரு இடத்திலே பொருளை கேட்காமல் இருப்பதுவே மிக உயர்ந்த ஒரு பெருமைக்குரியது என்று வள்ளுவர் இந்த அதிகாரம் முழுக்க சொல்லுகிறார். இந்த குறளிலும் அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவுல்லா கால். இரவு என்றால் பொருளை கேட்டு பெறுவது, பிச்சை. நமக்கு வழியே இல்லை. இடமில்லா காலும், இடம்னா நிலை. நம்ம நிலை ரொம்ப கெட்டு போச்சு. இடம் இல்லை. இடமில்லா காலும்னா நிலை இல்லாத பொழுதும், அதாவது வசதி இல்லாத பொழுதும், வறுமை அடைந்த பொழுதும், இடமில்லா காலும், வசதி இல்லாத போதும் இரவு கொள்ளா. நம்ம பிச்சை எடுப்பதை தவிர்ப்பது. இரவு ஒல்லா சால்வு, பிச்சை எடுப்பதை தவிர்ப்பது, ஒதுக்குவது என்பது மிக உயர்ந்த பண்பு. சால்வு என்றால் மிக உயர்ந்த பண்பு. அப்போ உனக்கு மிக உயர்ந்த பண்பு எப்போ? அதுக்கு ஒரு அருமையான ஒரு பெருமையை சொல்றார் வள்ளுவர். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே இதுதாண்டா சிறந்ததுன்றார். இந்த உலகமே ஈடாகாதுன்றார். இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே. இடம் எல்லாம் என்றால் இந்த உலகம். இடம்னா இந்த இடத்துல இடம், நிலம். இடம் எல்லாம் என்றால் இந்த நில உலகம், அதாவது இந்த உலகம். இந்த உலகம், இந்த உலகமே கொள்ளா தகைத்தே. இந்த உலகமே கூட அதுக்கு ஈடாகாது. எதுக்கு ஈடாகாது? இடமில்லா காலம். இந்த இடத்துல இடமில்லா காலம் நிலை. என்ன நிலை? வறுமை நிலை. இடமில்லா காலம், வசதி இல்லாத போதும். இரவுல்லா, இரவு ஒல்லா. இரவுன்னா பிச்சை எடுக்கிறது. ஒல்லா பிச்சை எடுப்பதை தவிர்ப்பது. சால்வு, சால்வு என்றால் மிக உயர்ந்த பண்பு. வசதி இல்லாத போதும் ஒரு இடத்தில் போய் பொருளை கேட்காமல் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு இருக்கிறதே, அந்த பண்புக்கு இந்த உலகமே ஈடாகாது. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே என்றார் வள்ளுவர். இந்த உலகமே கூட அதற்கு ஈடாகாது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலம் இரவொல்லா சால்வு. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.